Hi students, exercise 1.1 7th question பார்க்கலாம். Let a equal to the set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 8 விட கம்மியாக இருக்கணும். அது வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. b equal to set of all prime numbers less than 8. prime numbers less than 8. 8 விட கம்மியான prime numbersஸாக இருந்தால் அதை வந்து set bன்னு வச்சுக்கலாம். the set of even prime numbers. prime numberல எது வந்து even நம்பரோ அதை வந்து set cன்னு வச்சுக்கோங்க. Verify the two formula. First formula A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Second question A cross B minus C equal to A cross B minus A cross C. நம்ம முதல்ல ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதலாம். The set of all natural numbers less than 8. 8 விட கம்மியான நேச்சுரல் நம்பர் என்ன உங்களுக்கு? 1 3 1 2 3 4 5 6 7. 8 வராது, லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 7 வரைக்கும் எழுதலாம். நெக்ஸ்ட் the set of all prime numbers less than 8. 8 விட கம்மியான prime numbers 2 3 5 7. third one the set of even prime numbers. prime numbersல ஒரு நம்பர் மட்டும் ஈவன் நம்பர். என்ன நம்பர் அது? 2 மட்டும்தான் ஈவன் நம்பராக இருக்கும். அது வந்து செட் சின்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டு நம்ம சம் போடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன சார்? A intersection B cross C equal to A cross C intersection B cross C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு A intersection B cross C. ஃபஸ்ட்டு வந்து A intersection B ஃபைன் பண்ணிக்கலாம். ஏவோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 1 சாரி ஏவோட ஆன்சர் வந்து 1. நேச்சுரல் நம்பர் இல்லையா? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 3 5 7. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் வந்து காமனான எலமெண்ட்ஸ் சார். ரெண்டுக்குமே வந்து காமனான எலமெண்ட்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 2 3 5 7. 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும். அது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாமா? லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி இதை கண்டுபிடிச்சிருந்து பாருங்க. அது கூட வந்து சியை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2 3 5 7. கிராஸ் சி வந்து என்ன வரணும்? ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் 2 மட்டும். கிராஸ் பண்ணிங்கன்னா 2 2 3 2 5 2 7 2 4 எலமெண்ட்ஸ் வரும். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர். ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட் சைடு RHS ஈக்குவல் டு ரைட் சைடோட கொஸ்டின் A cross C intersection B cross C. therefore first bracket போடலாமா? A cross C equal to A ஓட ஆன்சர் உங்களுக்கு A ஓட ஆன்சர் 1 2 3 4 5 6 7. cross C வந்து உங்களுக்கு 2 மட்டும். இப்போ 1 வச்சு போடலாம், 2 வச்சு போடலாம். 1 வச்சு போட்டால் 1 2. நெக்ஸ்ட் 2 வச்சு போட்டிங்கன்னா 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இது வந்து A cross C ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு A cross C ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன போடுறோம்? செகண்ட் ப்ராக்கெட் B cross C. பியோட ஆன்சர் உங்களுக்கு 2 3 5 7. cross C வந்து உங்களுக்கு 2. therefore இப்போ அதே மாடல் போடுங்க. 2 வச்சு போட்டிங்கன்னா 2 2 3 2 5 2 7 2. therefore ரெண்டுக்கும் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்குமா? A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இன்டர்செக்ஷன்னா என்ன சார்? ரெண்டுத்துலேயுமே இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ். ரெண்டுத்துலேயுமே என்ன காமன் எலமெண்ட்ஸாக இருக்குது? 2 2 அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 2 இருக்குது. வேறு என்ன இருக்குது? 4 2 இல்லை, 5 2 இருக்குது ரெண்டுத்துலேயும். அடுத்தது 6 2 இல்லை, 7 2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே காமனான இருக்க எலமெண்ட்ஸ் வந்து 2 2 3 2 5 2 7 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். இந்த ஒரு பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1. 2 2 3 2 5 2 7 2 ரெண்டு சேம் தானே? therefore ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல். therefore 1 equal to 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. therefore hence it is verified. இந்த ஃபார்முலா வந்து ட்ரூ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதில் இருக்க செகண்ட் சம்மை போடலாமா? செகண்ட் சம் A cross B minus C equal to A cross B minus A cross C. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to A cross B minus C.
பி மைனஸ் சி போட்டிங்கன்னா பியோட ஆன்சர் வந்து 2357 மைனஸ் சியோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 2. என்ன சார் கேன்சல்? செகண்ட் செட்டில் இருக்க 2 வந்து ஃபஸ்ட் செட்டில் இருக்குது, அடிச்சுட்டு ரிமைனிங் வந்து ஃபஸ்ட் செட்டில் இருக்கிறது தான் நீங்கள் எழுதணும். இந்த 4357 இது வந்து பி மைனஸ் சியோட ஆன்சர். இப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? லெஃப்ட் சைடு என்ன சார்? ஏ கிராஸ் பி மைனஸ் சி. therefore ஏவோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 எலமெண்ட்ஸ். கிராஸ் பி மைனஸ் சி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 357 ஃபஸ்ட்டு செட்டில் 7 எலமெண்ட்ஸ், செகண்ட் செட்டில் உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ். அப்போ 7 3 சார் மொத்தம் வந்து என்னது 21 எலமெண்ட்ஸ் வரணும். ஆன்சர் வந்து என்னது 21 எலமெண்ட்ஸ். 1 வச்சு எழுதுனா 1,3 1,5 1,7 ஒரு 3 எலமெண்ட்ஸ். 2 வச்சு எழுதுனா 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3 வச்சு 3,3 3,5 3,7. 4 வச்சு எழுதுனீங்கன்னா 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட்டு 5 வச்சு எழுதுனீங்கன்னா 5,3 5,5 5,7. நெக்ஸ்ட்டு 6 வச்சு எழுதலாமா? 6,3 6,5 6,7. 7 வச்சு எழுதுனீங்கன்னா 7,3 7,5 7,7. இது வந்து செகண்ட் கொஸ்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. மொத்தம் 21 எலமெண்ட்ஸ். அதே போல் ஆர்ஹெச்எஸ் போடலாம். ஆர்ஹெச்எஸ் கொஷின் வந்து என்னது? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் பி போடலாமா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏ கிராஸ் பிக்கு வந்து ஆன்சர் தெரியும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் வந்து என்னது? 1 2 3 4 5 6 7. கிராஸ் இது வந்து 7. கிராஸ் பியோட ஆன்சர் 2 3 5 7. ஃபஸ்ட்டு ஒன்றில் 7 எலமெண்ட்ஸ், செகண்டில் 4 எலமெண்ட்ஸ். 7 4 சார் வந்து 28 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுதுவோம். 1,2 1,3 1,5 1,7 ஒரு 4 எலமெண்ட்ஸ். அதே மாதிரி 2 வச்சு எழுதுனீங்கன்னா ஒரு 4 எலமெண்ட்ஸ். 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட்டு 4 வச்சு எழுதுனா 4,2 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட்டு 5 வச்சு எழுதுனீங்கன்னா 5,2 5,3 5,5 5,7. நெக்ஸ்ட்டு 5 வச்சு எழுதுறோமா? 6 வச்சு எழுதுங்க. 6,2 6,3 6,5 6,7. 7 வச்சு எழுதுங்கன்னா 7,2 7,3 7,5 7,7. 7 4 சார் வந்து 28 எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு வருதா பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி ஏ கிராஸ் சி வந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஏ கிராஸ் சி அகைன் ஏ கிராஸ் சினா உங்களுக்கு ஏவில் இருக்க ஆன்சர் வந்து 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியில் இருக்க ஆன்சர் எவ்வளோ? 2 தானே. இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 வச்சு எழுதலாம். 1,2 2,2 என்னது 3,2 4,2 5,2 6,2 7,2. இந்த 4 இப்போ வந்து நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்கலாம். டோட்டலாக கண்டுபிடிச்சுன்னா மொத்தம் என்னது? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதில் வந்து ஏ கிராஸ் சியை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். ஏ கிராஸ் சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 4 6 7 எலமெண்ட்ஸ் இருக்கா? இந்த 7 எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம மைனஸ் பண்ணிடணும். மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தது? 28 எலமெண்ட்ஸ் இருந்தது ஏ கிராஸ் சியில். ஏ கிராஸ் பியில் அதில் இருக்க 28ல் ஒரு 7 எலமெண்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா இதெல்லாம் மைனஸ் ஆகிடும். 1,2 2,2 செகண்ட் இதில் 2 வரதெல்லாம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 வரது என்னது? 1,2 கேன்சல் ஆகிடும். 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இதெல்லாம் கேன்சல் ஆகிடுனா ரிமைனிங் வந்து உங்களுக்கு 21 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு என்னென்ன ஆன்சர் வரும்? 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7. 5 வச்சு எதுனா 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. இது வந்து நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் அதே 21 எலமெண்ட்ஸ் தான் வரும். அப்போ ஃப்ரம் 1 and 2 1 ஈக்குவல் டு 2 ரெண்டும் வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. therefore செகண்ட் ஃபார்முலாவும் ட்ரூ, hence it is verified.